இந்த இடம் அந்த மலரும் நினைவுகள் நமக்கு இல்ல. வந்து எல்லாம் நாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமா. போன வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோல சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் பார்த்திருப்போம். உடுமலைப்பேட் தாண்டி தமிழ்நாட்டு பார்டர் கிராஸ் பண்ணி பைக்ல த்ரில்லிங்கா ஃபாரஸ்ட்ல ரைட் போனது. அப்புறம் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஒரு 200 rupees பே பண்ணி சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் தான் போனோம். இந்த சின்னார் காடு பகுதியை 360 டிகிரியில பாக்குற அளவுக்கு 80 அடி உயரத்துல ஒரு வாட்ச் டவர் மேல ஏறி போய் நின்று சூப்பரா ரசிச்சு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த காட்டுல நடந்து போய் ரிவர் ஓரமா நடந்து அங்க இருக்கிற பறவைகள், பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட வந்த கைட் நமக்கு ரொம்ப நல்லாவே சுத்தி காமிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி சின்னார் காடோட பொக்கிஷம்னு சொல்லப்படுற இந்த இந்திய நட்சத்திர ஆமையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு லாஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோல இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மறையூர் வழியா மூணார் போனது தான் பார்க்க போறோம். அண்ட் போற வழி எவ்வளவு அழகா இருந்தது அப்படிங்கறது தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. தூக்கிட்ட அந்த கார்ல இருந்து தூக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கான் ஜாலியா. என்ன தின்னுது? பேப்பரை தின்னுது. நல்லா தின்றாங்க. தேங்காய் இது மாதிரி இருக்குது. இது இங்கே குரங்குங்களோட அட்டகாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. காரில் நாங்கள் பேக் அடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தொல்லை பண்ணிட்டு இருந்தானுங்க இவனுங்கெல்லாம். இந்த ட்ரெக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மூணார் கிடையாது. இந்த கேரளா ட்ரிப்போட மெயின் தீமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் போகிறது தான். இந்த கேரளா சீரீஸ் கண்டிப்பாக அட்வென்ச்சராகவும் இருக்கும், அதே சமயம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் என்னென்ன பிளேஸ் போயிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோலேருந்து வரும். இப்போ வாங்க இந்த அழகான மலைப்பாதையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு அழகான அருவி தான் பார்த்தீங்கன்னா இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்லாம் இருக்குது கவர்மெண்ட் சைடில் இருந்து. பர் ஹெட் 300 or 400 தான் இருக்கும். ஸோ அந்த புக்கிங் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை தாண்டி நிறைய நாங்கள் போன ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங், லாகோ ஸ்டே இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில். ஸோ இது எல்லாத்துக்கும் டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு இந்த வாட்டர் ஃபாலை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மறையூர் தான் வந்தது. இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களோட லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். இதுதான் மறையூர் பஸ் ஸ்டாண்ட். இங்கேயும் உங்களுக்கு டூரிசம்லாம் இருக்குது. அண்ட் இதுக்கு பக்கத்தில் காந்தலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அட்வென்ச்சர் ஜீப் ட்ரெக்கிங்கு, ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மறையூர், காந்தலூர், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வட்டவடா, இது எல்லாமே ஒரு நாள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறையூரை தாண்டினதுக்கு அப்புறம் போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது. மூணாரோட பேரழகே பாத்தீங்கன்னா இந்த அழகான தேயிலை தோட்டம் தான். மூணாரோட அடையாளம்னே கூட சொல்லலாம். இந்த மலை சரிவுகள்ல பசுமையா பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த தேயிலை தோட்டத்தை பார்த்துட்டு போகவே அவ்வளோ அற்புதமா இருந்தது. வழியிலே உங்களுக்கு
பார்த்தீங்கன்னா 2-3 டூரிசம் ஸ்பாட் இருக்குது. அதில் மெயினான டூரிசம் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் பார்த்தீங்கன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு இந்த சீரீஸோட லாஸ்ட்டில் வரும். இந்தியாவிலே ரொம்பவே ரேரஸ்டான அனிமலான வரையாடுகளை அங்கே அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மதிய வேலை கடந்து மாலை பொழுது வர வர அந்த சூரிய ஒளி பாருங்க பொன்னிறத்தில் பயங்கரமாக ஜொலிக்க ஆரம்பிச்சது. பொன்னிறத்தில் ஜொலிக்கிற இந்த சூரிய ஒளி, அங்கே படர்ந்து இருக்கிற பனிமூட்டம், அதுக்கப்புறம் இந்த மலைச்சரிவுகளில் இருக்கிற இந்த அழகான தேயிலை தோட்டங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் சொல்கிறத விட நீங்களே இதை கொஞ்சம் ரசிச்சு பாருங்க. நாங்கள் இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு டீ ஷாப் எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் போயிட்டு யூ-டர்ன் போட்டு திரும்பி வரோம். அந்த லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. இப்போ யூ-டர்ன் போட்டு உள்ளே போகிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் தூரத்தில் ஆப்போசிட்டில் ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த டீ கடை பார்க்குறதுக்கே பள்ளத்தாக்குக்கு நடுவில் ஒரு அழகான சின்ன டீ கடையாக தெரிஞ்சது. ஸோ அதை தான் நாங்கள் யூ-டர்ன் போட்டு உள்ளே போயிருக்கோம். ஃபேமிலியோட உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எப்படியும் நீங்கள் மூணாருக்கு வருவீங்க. மூணார் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து இந்த டீ கடை இருக்குது. தலையார் டீ காஃபி அவுட்லெட்டுன்னு இருக்கும். நான் இதோட லொக்கேஷன் கூட கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த சைடு நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து டீ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ண சொல்லலை. மெயினாக நான் இந்த லொக்கேஷனுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் டீ ஸ்நாக்ஸ் இது எல்லாமே கூட நல்லா தான் இருந்தது. இங்கே நாங்களும் பார்த்தீங்கன்னா நான் மிளகா பஜ்ஜி அது இதுன்னு நல்லா வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஏரியா வந்தது. கொஞ்சம் வண்டியை நிறுத்தி ரிலாக்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 hours இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளேஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிட்டோம். எங்களோட மெமரிஸ் இடம் இது. இந்த இடம் அந்த மலரும் நினைவுகள் நமக்கு இல்ல. இங்க இருந்து தான் 2 எட்டிகோல வந்தோம். ஒரு எட்டிகோ பிரேக் டவுன் ஆச்சு. அப்போ நாங்கள் இங்கே தான் 2 நிறுத்தி டோ பண்ணுறதுக்காக ஒயர் ரோப் கட்டிட்டு இருந்தோம். ஸோ அப்போ என்னன்னா 2 ஃபேமிலி மெம்பர் வந்து அங்கே விழுந்துட்டாங்க. ஒரு பொண்ணும் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருந்தேன். அங்களே ஆல்ரெடி வந்து எங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் காலி. இங்கேருந்து நாங்களே டோப் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல பார்த்தா அவங்களுக்கு அப்படி விழுந்துச்சா, அது ஒரு செம்ம மெமரிஸ். அந்த வீடியோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த ரோட்ல வந்து எல்லாம் நாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமா இருந்துட்டு இருந்தோம்.
அந்த ஒரு ரணகாலத்துலயும் வந்து ஒரு குதூகலம் தான் எங்களுக்கு. அப்படியே நம்ம வந்து மறையூர் வரைக்கும் பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் மேல இங்க திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு போனோம். செம்மையா இருக்குது. அங்க பாருங்க சன்ரைஸ் சூப்பரா இருக்கு. ஸோ போன வீடியோவிலே இதுக்கு முன்னாடி நாங்கள் மூணார் வந்திருந்தப்ப ஏற்பட்ட எங்களோட அனுபவத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரில் டோ பண்ணி போன அந்த கதையெல்லாம். அந்த கதை வந்து நான் போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ போன வீடியோவிலே போகிற வழியில் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்துட்டதுனால இதை இன்னொரு வீடியோவாக போட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து நாங்கள் கேரளாவில் போன அந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அங்கே போன ஜீப் ரைடிங், ஃபாரஸ்ட் ட்ரக்கிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக உங்களுக்கு நான் காமிப்பேன். ஸோ என்னோட வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.